ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சன்லங்க அட்டகாசம் செய்கிற எலி, கரப்பான் பூச்சி, பெருச்சாளி, பல்லி எல்லாம் எப்படி நம்ம வீட்டை விட்டு ஒரே நாளில் ஓட செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நம்ம அடுத்தடுத்து என்ன டிப்ஸ் சொல்ல வரன்றது உங்களுக்குமே புரியுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரசக்கற்பூரம் எடுத்துக்கோங்க. ரசக்கற்பூரம்னா பூச்சுருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் பூச்சுருண்டை பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க வரும். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 பூச்சுருண்டை போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்னு எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க பூச்சுருண்டையை நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா மடிச்சிட்டு நல்லா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம பவுடர் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நல்ல பவுடர் ஆகிருக்கு. இந்த பவுடரை நீங்கள் அப்படி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ண பூச்சுருண்டை தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணி ஒரு 2 டம்ளர் போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, இது போல் நல்லா கலந்து விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு போடக்கூடிய சோடா எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் ஒரு 2 மூடி போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. வினிகரை நம்ம சேர்த்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குண்டாவை தூக்கி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரசக்கற்பூரம் எல்லாமே நல்லா கொதிச்சு வருங்க. அந்த கொதிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சுருண்டை இருக்கு இல்லையா, அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் வீடு எப்பவுமே நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதி வந்த பின்னாடி நீங்கள் இந்த தண்ணியை ஓரளவுக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த கப்பை எடுத்து வச்சுட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் வாசனைக்காக கம்போர்ட் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 ரூபா பேக்கெட் கம்போர்ட்டை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து வச்ச தண்ணியை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் நான் ரெடி பண்ணி வச்ச தண்ணியை ஊற்றிக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம், அப்படிலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு. அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் நீங்கள் பின்னூசி வச்சுட்டு சின்ன சின்ன ஓட்டையாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இந்த தண்ணி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்கு, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இது வழியாக மற்ற பூச்சி, கரப்பான் பூச்சி எதுவுமே வராது. அதே போல் பாத்ரூம் எல்லா இடங்களையுமே இந்த தண்ணி நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. கிச்சன் மேடை எல்லா ஓரங்களையும் நீங்கள் தண்ணியை தெளித்து விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் உங்கள் வீடு நீங்கள் எப்போல்லாம் துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் தண்ணி யூஸ் பண்ணி உங்கள் வீடு நீங்கள் துடைச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வாசனை மட்டும் இல்லைங்க, ஒரு பூச்சி கிருமி நாசினியாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி, பல்லி, மற்ற பூச்சி எந்த ஒரு பூச்சியுமே வீட்டுக்குள்ளே வரவே வராது. வீடுமே நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. கப்பு இல்லைனா தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, தேங்காய் ஓடு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் போல் நீங்கள் சாதம் எடுத்து போட்டுக்கோங்க. சாதம் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி அது மேலால் நீங்கள் பவுடர் பண்ண ரசக்கருப்பம் இருக்கு இல்லையா, அதாவது பூச்சுருண்டை பவுடருங்க, ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் எல்லா பக்கம் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் சுகர் எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நல்லா நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு எல்லா பக்கம் நல்லா பரப்பி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் மாத்திரை சேர்த்துக்கணுங்க. எந்த மாத்திரை வேணாலும் எடுத்துக்கலாங்க, ஆனால் எக்ஸ்பிரி முடிஞ்சமான மாத்திரையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாத்திரையை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் போல் எடுத்து நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் பிஸ்கெட் எடுத்துக்கலாங்க. எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த சாப்பாடு மேலே ஃபுல்லாக நீங்கள் பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூள் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வெளிங்களில் வீட்டு பக்கம்லாம் அந்த எலி பெருச்சாலும் அட்டகாசம் செய்து இல்லையா, அதையெல்லாம் வீட்டை விட்டு ஒரே நாளில் ஓட செய்ய வைக்கலாங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த இடங்களில் எலி பெருச்சால் தொல்லை இருக்கோ அந்த இடங்களை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் அந்த எலி பெருச்சால் எதுவுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. துணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்கள் துணி லைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சுருண்டை பவுடர் பண்ணலாம் இல்லையா, அந்த பூச்சுருண்டை நீங்கள் கால் டீஸ்பூன் போல் நீங்கள் 2 துணி மேலுமே லைட்டாக நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டுமே நீங்கள் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. 2 துணி மேலேயுமே நல்லா பரப்பி விட்ட பின்னாடி இந்த சால்ட்டு பூச்சுருண்டை பவுடர் எதுவுமே கீழே விழுகாத அளவுக்கு நல்லா நீங்கள் டைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்ட பின்னாடி ஒரு லப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. லப்பர் இல்லைன்னா நூல்ட எடுத்து நீங்கள் கட்டிக்கலாங்க. நான் பாருங்கள் லப்பர் பேண்ட் எடுத்து லப்பர் போட்டுக்கிறேன். அதே போல் இன்னொன்றுமே நம்ம மடிச்சுட்டு நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம லப்பர் போட்டு வச்சுக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு அடியில் நிறைய ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி தொல்லை எல்லாமே இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வச்சு விட்ட பின்னாடி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை நீங்கள் பீரோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. பீரோ உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டா போதுங்க. அந்த துணி நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். பீரோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் பீரோக்குள்ளே நிறைய கற்பான் பூச்சி பல்லி எல்லாமே வருங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டீங்க. அது உள்ளுக்குள்ள சீட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண பூச்சினுடைய ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண மாத்திரை இருக்கு இல்லையா, அது ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டுமே சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் பிஸ்கெட் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிஸ்கெட் நல்லா நீங்கள் தூள் பண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்த பின்னாடி இது நமக்கு ரெடியாயிருங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கம் அட்டகாசம் செய்கிற அந்த பெருச்சாளி எலி எல்லாமே ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓடியே போருங்க. உங்கள் வீட்டு பக்கம் எந்த இடங்களில் பெருச்சாளி எலியெல்லாம் வருதோ அந்த இடங்களில் நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சா போதுங்க. இதுக்கப்புறம் எலி தொல்லை பெருச்சாளி தொல்லை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுங்க. 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.